வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை. இன்றைக்கி என்னோடய கிச்சனில் சாஃப்டாக பஞ்சு மாதிரி வெள்ளை வெள்ளேர்னு பால் பணியாரம் தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். அதுவும் தேங்காய் பாலில். தேங்காய் பால் யூஸ் பண்ணி செய்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சிங்க, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேங்க. இது 300 கிராம் இருக்கும். இதுக்கு சாப்பாடு பச்சரிசி எடுக்கிறத விட மாவு பச்சரிசி எடுத்தோம் அப்படின்னா மாவு கணிசமாகவும் இருக்கும். அதே சமயம் பணியாரம் நல்லா சாஃப்டாக மெத்துன்னு இருக்குங்க. ரேஷன் கடை பச்சரிசியில் செஞ்சால் கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இந்த அரிசியை 2-3 தடவை நல்லா தண்ணி ஊற்றி கழுவுனதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி 3 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அரிசி நல்லா ஊறி இருக்குது. இதில் இருக்கிற தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். அரிசி நிறைய இருந்ததுன்னா கிரைண்டரில் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இது கூடவே 1/2 கப் துருவன தேங்காய், 1/2 கப் சாதம் சேர்த்துக்கலாம். சாதம் அன்னைக்கு வடித்த சாதம் தான் சேர்க்கணும், பழைய சாதம் சேர்க்கக்கூடாது. இப்போ இதில் ரொம்ப தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கெட்டியாகவே மைய அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கரைச்சிக்கலாங்க. உப்பு நிறைய சேர்க்கக்கூடாது, ஏன்னா நம்ம இனிப்பு பால் பணியாரம் தான் செய்ய போகிறோம். உப்பு நிறைய சேர்த்துட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இப்போ இதை நல்லா கரைச்சி விட்டுட்டு நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் மாவு எப்படி 8 மணி நேரம் புளிக்க வைப்போமோ அதே மாதிரி இதை புளிக்க வைக்கணும். இப்போ இதை மூடி போட்டு வச்சிடலாம். 8 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். மாவு நல்லா பொங்கி இருக்குது, பார்த்தாலே தெரியும். இப்போ இந்த ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. மாவு இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம சுகர் சேர்த்து மறுபடியும் கலக்கும்போது ரொம்ப நேர்க்காமல் கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துக்கிறேன். இது பவுடர் பண்ண சுகர் தான் நான் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக ஆப்போ சோடா, இதெல்லாம் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். சுகர் சேர்த்ததுக்கப்புறம் மாவு கொஞ்சம் லூஸ் ஆகும். நல்லா கலந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குங்க. இதுதான் கரெக்டான ஒரு பக்குவம். பணியாரக்கல் நல்லா சூடாக இருக்குங்க. அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யும்போது அந்த ஃப்ளேவர் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அடுத்த வாட்டி நீங்கள் செய்யும்போது கட்டாயம் தேங்காய் எண்ணெய் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இப்போ இதில் 3/4 குழிக்கு நம்ம இந்த மாவு கோரி விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு பக்கம் நல்லா வெந்துருங்க. ஒரு பக்கம் வேகிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும், அடுத்த பக்கம் சீக்கிரமே வெந்துடும். மிதமான சூடில் தான் வேக விடணும். அப்போ தான் பணியாரம் கலர் மாறாமல் வெள்ளை வெள்ளேர்னு பார்க்க சூப்பராக இருக்குங்க. இந்த பணியாரம் ரொம்ப சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இதில் நம்ம ஏற்கனவே சுகர் சேர்த்துருக்கிறதுனால பாலில் சேர்க்காமல் அப்படியேவும் சாப்பிடலாம், தேங்காய் பாலில் சேர்த்து ஊற வச்சும் சாப்பிடலாம். 2 விதமாகவும் சாப்பிடலாங்க. அதே மாதிரி நம்ம இதில் இனிப்பு சேர்த்ததுக்கு பதிலாக வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லி இலை இதெல்லாத்தையும் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுட்டு காரப்பணியாரமாகவும் செஞ்சு சாப்பிடலாம். பணியாரம் பாருங்கள், வெள்ளை வெள்ளையர்னு பார்க்கவே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். அடுத்ததாக இதை தேங்காய் பாலில் ஊற வைக்கணும். அதுக்காக ஒரு பவுலில் 1/2 கப் தேங்காய் பால் எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் பண்ணால் சுகர் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே பணியாரமில் நம்ம சுகர் சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துட்டு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கரைச்சி விட்டதுக்கப்புறமா பணியாரத்தெல்லாம் இதில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அட்டகாசமாக இருக்குங்க. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த பால் பணியாரம் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்களோட லைக்ஸ் கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.